singers, welcome to Sing Easy. இந்த வீடியோல நெஞ்சுக்குள் பெய்திரும் மாமழை சாங்க எப்படி ப்ரொஃபஷனலா பாடுறதுங்கிறத பார்க்க போறோம். இந்த சாங் பாத்தீங்கன்னா ஒரு மேல் வாய்ஸ் சாங். இந்த சாங்கோட ஸ்கேல் வந்து A. நீங்க வந்து ஒரு தம்புர ஆப்ல A ஸ்ருதி செட் பண்ணி இந்த சாங்கை பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் இந்த வீடியோல இந்த சாங்கை B ஸ்ருதியில பாடி உங்களுக்கு காட்ட போறேன். சோ இப்போ நம்ம இந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் லைனுக்கு போலாம். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. சோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்படி பாடுறதுன்னா, எடுக்கும் போதே பிரைட் ஆரம்பிக்கணும். நெஞ்சுக்குள் அந்த மாதிரி, நெஞ்சுக்குள் பெய்திடும் பெய்திடும் மாமழை, டவுன். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை. சோ எல்லாமே பிரைட் ஆரம்பிச்சு முடியும் போது அப்படியே ஃபேட் அவுட். ஃபேட் அவுட்னா நீங்க வாய்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வால்யூம் குறைக்கணும் லைனோட எண்டிங்ல. ஓகேங்களா? நான் திருப்பி பாடி காட்டுறேன். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மாமழை, முடிக்கிற இடத்துல நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை. இங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த ஒரு லைனை எங்க முடிக்கிறீங்களோ அதே இடத்துலதான் அடுத்த லைன் தொடங்கும். ஸோ உங்களுக்கு நீங்க அதை வந்து நீங்க இந்த ஸ்ருதி பாக்ஸோட வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க அதை ஒரு லைனை நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். கரெக்டா எங்க முடிக்கிறீங்களோ அதே பிச்சில் நீங்க எடுக்கணும். நீங்க அதுக்காக தான் வந்து நான் வந்து தம்புரா அப்ளிகேஷன் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த தம்புரா ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க அதுல வந்து இந்த ஸ்ருதியை செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு எப்படி அந்த மியூசிக்கோட பாடுறவங்களுக்கு அந்த கைடு மாதிரி இருக்குமோ அந்த ஸ்ருதியோட சவுண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கைடு மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நான் எப்படி நான் திருப்பி நான் பாடி காட்டுறேன். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை. இந்த வானிலையில ஒரு மாடுலேஷன் இருக்கு, அது எப்படின்னு பார்க்கலாம். சட்டென்று மாறுது வானிலை, வானிலை, ஹை. பெண்ணே உன் மேற்பிழை, பிழை, எல்லாமே எல்லா எண்டிங்கும் நீங்க கரெக்டா அந்த ஸ்ருதியோட மேட்ச் பண்ற மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த 2 லைன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த லைனுக்கு போகலாம். அடுத்த லைன் பாத்தீங்கன்னா இதே டியூன் தான் ரிப்பீட் ஆக போகுது. நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை. அதே டியூன் தான். பொன் வண்ணம் சூடிய காரிகை, வானிலை பாடணும்ல அதே மாதிரி காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. இங்க லாஸ்ட் வேர்ட் மட்டும் டியூன் மாதிரி இருக்கும். அது எப்படின்னா பெண்ணே நீ முடிச்சுட்டு கா, அதை விட லோவா கா கா, அந்த காவே வந்து பிளெயினா இல்லாம காஞ்சனை நை, அப்படியே கீழே இருந்து கிளைடா வரணும். ஸோ நான் திருப்பி பாடி காட்டுறேன். பெண்ணே நீ காஞ்சனை. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த லைன். ஓ சாந்தி சாந்தி, ஓ சாந்தி. இது எப்படி பாடணும்னா ஓ, அந்த ஓ எடுக்கும் போது நல்லா லோவா எடுக்கணும். ஓ சாந்தி சாந்தி. இதுல 4 நோட் இருக்கு. அது அங்க ஃபாஸ்டா பாடும்போது உங்களுக்கு அந்த கிளாரிட்டி தெரிஞ்சிருக்காது. எப்படின்னா ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, அப்படிதான் ஒரிஜினல் சாங்ல வரும். நான் உங்களுக்கு ஸ்லோவா ஏன் சொல்லி தரேன்னா அந்த சின்ன சின்ன நோட்ஸோட அந்த கிளாரிட்டி கூட உங்களுக்கு மிஸ் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்லோ ஸ்பீட்ல எப்படி பாடணும்னு சொல்றேன். ஸோ நான் திருப்பி இந்த லைனை பாடி காட்டுறேன். ஓ சாந்தி 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 தீ, முடிச்சுட்டு சாந்தி, அதை விட கீழே. ஃபர்ஸ்ட் சாந்தி வந்து ஹை, செகண்ட் சாந்தி அதை விட கீழே. ஸோ ரிப்பீட் அகைன். ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி. இது பாத்தீங்கன்னா ஓ அதே பிளேஸ்ல இருக்கு. அந்த சாந்தி மட்டும் ஹை பிச். ஓ
சாந்தி சாந்தி. இது நல்லா நீங்க ஓப்பன் வாய்ஸ்ல பாடணும். ஓகே, சோ இப்போ இந்த ஓ சாந்தி என் கூட சேர்ந்து பாடுங்க. சரிங்களா? ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி. அடுத்த லைன். என் உயிரை உயிரை நீ ஏந்தி. இது எப்படின்னா ஸ்டார்டிங்ல அதே டியூன் தான் வருது. என் உயிரை உயிரை, அதே ஓ சாந்தி டியூன் தான். நீ ஏந்தி, இது மட்டும் அதை விட லோவா போகுது. நீ ஏந்தி ஏந்தி, அந்த மாதிரி. சோ நான் இந்த ரெண்டு லைனை ஜாயின் பண்ணி பாடுறேன். ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி. ஏன் அதே மாதிரி கீழே இருந்து எடுக்கிறாங்க எல்லாமே. ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி, சேம் டியூன். இனி நீதான் எந்தன் அந்தாதி. இந்த அந்தாதி எப்படின்னா அந்த தா வந்து ஒரு வைப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வைப்ரேஷன்ஸ் இதை வந்து பிரிஹான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க நல்லா கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த பாடுறதுல வந்து அந்த ப்ரொஃபஷனல் டச் வந்து தெரியும். இல்லைன்னா நார்மல் சிங்கர்ஸ் பாடுற மாதிரி ஆயிடும். அந்தாதி அந்தா தா, அந்த மாதிரி வரணும். அந்தாதி, அவ்வளவுதான். ஸோ திருப்பி அது ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் ஆகும்போது ஒரு சின்ன சின்ன மாடுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எப்படிங்கிறது பார்க்கலாம். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மே பிழை. அந்த ஓ எப்படின்னா ஓ, அததான் ஃபாஸ்டா பாடியிருப்பாங்க. ஓ ஓ ஓ. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டா வர நோட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்க ஸ்லோவா பாடி பார்த்து ஃபாஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் திருப்பி இது எப்படின்னு சொல்றேன். ஓ ஓ ஓ, அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா வரும். அது அப்படியே நீங்க கேஷுவலா பாடுற மாதிரி இந்த ஓ பாடணும். ஸ்ட்ரெஸ் பண்ணி பாடாம மே பிழை நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் காரிகை, பொன்வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் இந்த சாங்கோட பல்லவி. இப்போ வந்து நம்ம இந்த சாங்கோட சரணம் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சரணம் பாத்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி லோ பிச்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க. இந்த லைன் எப்படின்னா ஏதோ ஒன்று ஒன்று கிளைட் என்னை ஈர்க்க. அந்த ஈர்க்க பாத்தீங்கன்னா ஈர்க்க ஈர்க்க, அப்படி பிளெயினா பாடாம ஈர்க்க, ஒரு வைப்ரேஷன் கொடுக்கணும். அடுத்த லைன். மூக்கின் நுனி, சேம் டியூன் தான். மூக்கின் நுனி மருமம் சேர்க்க சேர்க்க, எல்லாமே அந்த வைப்ரேஷன் கொடுத்து பாடினீங்கன்னா தான் அது ஒரு ப்ரொஃபஷனல் டச் கொடுக்கும். சேர்க்க ஈர்க்க, அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து கர்நாடிக் மியூசிக்ல பிரிஹான்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த லைன். கள்ளத்தனம் கள்ளத்தனம், இதெல்லாம் வந்து அந்த ஒரு ஸ்விங் மாதிரி. கள்ளத்தனம் ஏதும் இல்லா இல்லா, ஈர்க்க சேர்க்க, எல்லாம் ஒரே மாதிரி. அடுத்து புன்னகையோ, இந்த லைன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிளாசிக்கல் டச் வரும். புன்னகையோ அப்படி பிளெயினா இருக்காது. புன்னகையோ கயோ கயோ போகன் வில்லா. ஓகேங்களா? இப்போ இந்த 3 லைன் வந்து என் கூட சேர்ந்து பாடுங்க. ரெடி? ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க, மூக்கின் நுனி மருமம் சேர்க்க, கள்ளத்தனம் ஏதும் இல்லா, புன்னகையோ போகன் வில்லா. ஓகே, இப்போ அடுத்த லைன் வந்து கொஞ்சம் ஹையா ஆரம்பிக்கிறாங்க. நீ நின்ற இடமென்றால்
விலையேறி போகாதோ. இது எப்படி பாடணும்னு சொல்றேன். நீ நின்ற இடமென்றால், அந்த இடம் என்றால் ஒரு ஜம்ப். நீ நின்ற இடமென்றால் விலையேறி விலையேறி, அந்த மாதிரி விலையேறி போகாதோ போகாதோ. இந்த சாங் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஜர்க் மாதிரி, ஒவ்வொரு வேர்ட் வந்து நெஞ்சுக்குள் எப்படி எடுத்தோம் அதே மாதிரிதான் பிரைட்டா ஸ்டார்ட் பண்ணோம். நீ நின்ற இடமென்றால் விலையேறி போகாதோ விலையேறி ஏறி, அதுவும் வந்து ரொம்ப லவுடா இல்லாம சாஃப்டா. விலையேறி போகாதோ தோ. எண்ட்ல எல்லாமே எனக்கு லைட் கொடுத்துருவாங்க, அப்பதான் அந்த ஒரு அந்த ஃபீல் ஆஃப் த சாங் வந்து டெலிவர் பண்ண முடியும். போகாதோ தோ, அந்த மாதிரி சாஃப்டா கொடுக்கணும். நீ நின்ற இடமென்றால் விலையேறி போகாதோ நீ செல்லும் வழியெல்லாம் பனிக்கட்டி ஆகாதோ. அதே டியூன் தான் இதுவும். அடுத்த லைன். என்னோடு வா வீடு வரைக்கும். இது எப்படின்னா என்னோடு வா, இது எப்படின்னா வா அப்படி நீங்க ஓப்பன் வாய்ஸ்ல கொடுக்க கூடாது. நார்மலா காமனா பாடுற சிங்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஓப்பன் வாய்ஸ்ல பாடுவீங்க. அப்படி இல்லாம ஒரு ஒரு வேர்டும் நீங்க மைனூட்டா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த வா வா, அந்த வால ஃபர்ஸ்ட் வந்து பிரைட்டா இருக்கு, செகண்ட் பாருங்க ரொம்ப வால்யூம் கம்மியா பாடியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து டைனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே ஒரே வாய்ஸ்ல நீங்க பாடக்கூடாது. சில வார்த்தைகள் வந்து வால்யூம் கம்மியாகவும் அதிகமாகவும் சாஃப்டா ஹஸ்கியா இது எல்லாத்தையும் நீங்க கொடுத்தாதான் அந்த சாங்கோட அந்த ஃபீல் அப்படியே உங்களுக்கு அது டெலிவர் பண்ண முடியும். ஸோ என்னோட வா வா அப்படி வீடு வரைக்கும், வீடு வீடு, அந்த வீடு வந்து வீடு அப்படி பிளெயினா இல்லாம வீடு வரைக்கும் ஃபுல்லா அந்த லைட் கொடுத்தாதான் அழகா இருக்கும் இந்த சாங். ஸோ நான் திருப்பி அந்த லைன் சொல்றேன். என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை என்னை பிடிக்கும் என்னை என்னை, அந்த ஒரு சங்கதி என்னை என்னை அப்படி பிளெயினா இல்ல, என்னை ஒரு வைப்ரேஷன் கொடுங்க, அவ்வளவுதான். என்னை பிடிக்கும், அவ்வளவுதான். ஸோ இந்த ரெண்டு லைன் ஜாயின் பண்ணி பாடுறேன், என் கூட சேர்ந்து பாடுங்க. ரெடி? என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை என்னை பிடிக்கும் இவள் யாரோ. இது பாத்தீங்கன்னா பிடிக்கும் இவள், அந்த பிடிக்கும் வந்து அப்படியே முடிக்காத மாதிரி டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த லைன் ஹை பிச்ல ஆரம்பிக்கும். அது எப்படின்னா என்னை பிடிக்கும் இவள் யாரோ யாரோ தெரியாதே. இந்த லைன்ல இருந்து அப்படியே அந்த சாங் வந்து அப்படியே ஃபுல்லா ஓப்பன் வாய்ஸ்ல பாடணும். இது இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன் இப்படி எல்லாமே ஹஸ்கியா சாஃப்டா பாடிருப்போம். இந்த இவள் யாரோ ஆரம்பிக்கும் போது ஃபுல் எனர்ஜியோட வரும். பிகாஸ் அந்த விஷுவல்ஸ் பாத்தீங்கன்னாலும் அந்த இடத்துல எல்லாம் டான்ஸ் சீன்ஸ் மாதிரி வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஓப்பன் வாய்ஸ்ல பாடுங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன். என்னை பிடிக்கும் இவள் யாரோ யாரோ தெரியாதே இவள் யாரோ யாரோ யாரோ. நெக்ஸ்ட் கீழே யாரோ, ரெண்டும் வேற வேற. தெரியாதே, அந்த யாதே மட்டும் நல்லா ஃபுல் எனர்ஜெட்டிக்கா பாடணும். தெரியாதே நல்லா கத்தி கூட பாடலாம். அடுத்த லைன். இவள் பின்னால் நெஞ்சே போகாதே, அது அப்படியே கான்ட்ராஸ்டா அந்த எப்படி தெரியாதே கத்தி பாடினீங்களோ இந்த லைன் வந்து போகாதே அந்த ஃபீலோட சாஃப்டா பாடணும். போகாதே. ஓகே. இவள் பின்னால் நெஞ்சே போகாதே. இந்த மாதிரி லைன்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்மைலோட பாடினீங்கன்னா அந்த அப்படியே அந்த சாங்கோட ஃபீலை உங்களால கொண்டு வர முடியும். ஓகே. அடுத்த லைன். இது பொய்யோ மேயோ தெரியாதே, இது வந்து அதை விட ஹையா போகுது. இது பொய்யோ மேயோ கீழே தெரியாதே தேரி முடிச்சுட்டு யாதே. ஓகே. நல்லா ஓப்பன் வாய்ஸ்ல பாடினீங்கன்னா உங்களால அந்த நோட் ஹிட் பண்ண முடியும். தெரியாதே இவள் பின்னால் நெஞ்சே போகாதே.
போகாதே. இது எப்படி பாடுறதுங்கிறத நான் ஸ்லோவா சொல்றேன். கேட்கும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், பட் இது ரொம்ப ஈஸி தான். ஸோ எப்படி பாடுறதுங்கிறத ஸ்லோவா பாடி காட்டுறேன். இவள் பின்னால் நெஞ்சே போகாதே. அதை ஸ்டாப் பண்ணிட்டு போகாதே போகாதே. அது எப்படின்னா போகாதே. கரிசா நீசா இதுதான் அதோட ஸ்வரம். ஸோ இந்த ஸ்வரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க கர்நாடிக் மியூசிக் படிக்காதீங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸா யோசிக்காதீங்க. அது வந்து நீங்க அந்த ஸ்வரம் தெரிஞ்சு அதை பாடினீங்கன்னா இன்னும் உங்களால பெர்ஃபெக்டா பாட முடியும். கரி ரே கரி சா நீசா ரே கரி சா நீசா அததான் வந்து ஃபாஸ்டா பாடிருப்பாங்க. ரே கரி சா நீசா ஹே அப்படி வரும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டா வர ஃப்ரேசஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருப்பேன் பல வீடியோஸ்ல. ஸ்லோவா பாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃப்ரேசஸ் எல்லாம் நீங்க அந்த சாங்கோட ஒரிஜினல் ஸ்பீடுக்கு பாடும்போது உங்களால பெர்ஃபெக்டா அதை பாட முடியும். இல்லைன்னா அந்த நோட்ஸ் வந்து ஸ்லிப் ஆயிடும். இப்போ வந்து ஏ அப்படி இல்லாம ஏ எங்கேயோ எங்கேயோ போயிடும். ஆக்சுவலா அந்த நோட் ஸ்லிப் ஆயிடும். லாஸ்ட் 2 லைன்ஸை இப்போ திருப்பி பார்க்கலாம். இவள் பின்னால் நெஞ்சே போகாதே போகாதே. அதுதான். ஓகே, இப்போ இது இவ்வளவுதான் இந்த சாங்கோட சரணம். உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த சாங்கை ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்லோ ஸ்பீட்ல நான் பாட போறேன். நீங்க என் கூட சேர்ந்து அதை பாட போறீங்க. ஓகேங்களா? ரெடி? நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன் மேற்பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை, பொன்வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி, ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி, இனி நீதான் எந்த நந்தாதி. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன் மேற்பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை, பொன்வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. இப்போ சரணம். ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க, மூக்கின் நுனி மர்மம் சேர்க்க, கள்ளத்தனம் ஏதும் இல்ல, புன்னகையோ போகன் பில்ல, நீ நின்ற இடமென்றால் விலையேறி போகாதோ, நீ செல்லும் வழியெல்லாம் பனிக்கட்டி ஆகாதோ, என்னோடு வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பிடிக்கும், இவள் யாரோ யாரோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சே போகாதே, இது பொய்யோ மேயோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சே போகாதே போகாதே. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே நீ காஞ்சனை.
ஓகே. ஸோ இந்த நெஞ்சுக்குள் பெய்திரும் மாமழை சாங்கை எப்படி வந்து ப்ரொஃபஷனலா அண்ட் ஈஸியா பாடுறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற என்ன சாங் நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. நான் வந்து அந்த சாங் ஒரு தனி வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.